நெறைய வீடுகள்ல அடிக்கடி என்கிட்ட சொல்றது சண்டை. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது வீட்ல. ஒரு தெய்வ வழிபாடு நடக்குதுன்னா, அன்னைக்கு எங்க வீட்ல சண்டை நடக்குது. ஒரு கோவிலுக்கு புறப்படும் பொழுது தான் சண்டை நடக்குது. இல்ல ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு நாங்க செல்லும் பொழுது, எங்களுடைய வாகனம் ஏதோ ஒரு வகையில விபத்தாகிடுது. அல்லது பார்த்தீங்க அப்டின்னா, ஏதோ ஒரு நிலையில மனசஞ்சலத்தோடு, உடல்ல காயங்கள் ஏற்படுற மாரியான நிகழ்வுகள் எங்க குடும்பத்தில அடிக்கடி நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கு தீர்வு எப்படி நாம பெற முடியும்? குறிப்பா மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய தருணத்தை எல்லாத்துலயுமே, மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கான நிலை ஏன் வருது? அப்படின்றத நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கு ஒரு தெளிவான பரிகாரத்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். மொத விஷயம் சண்டை, விபத்து இதை எல்லாத்தையுமே குறிக்கிறவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அதுபோல பிரிவினை, கருத்து வேறுபாடுகள் இத குறிக்கிற கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில செவ்வாய் பகவானும், கேது பகவானும் அதிகமாக வலுக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, சந்திர பகவான் பலகீனம் அடைந்து விடுவார். நான் தெளிவா சொல்றேன். நம்ம வாழ்க்கையில செவ்வாய் பகவானும், கேது பகவானும் வலுவாகின்ற நிலையில் இருக்கிற பொழுது, யாரு பலகீனம் அடைவார்? சந்திர பகவான் பலகீனம் அடைவார். இந்த சந்திர பகவான் பலகீனம் அடையும் பொழுது, நம்ம மனதில ஏற்படக்கூடிய உணர்வின் பெயர் தான் சந்தேக உணர்வு, தாழ்வு மனப்பான்மை. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு விதமான மனச்சோர்வு. இது எல்லாமே சந்திரன் நீச்சம் அடையிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான்.